ஜாதி எப்படி சார் வரலாம்? ஜாதி எப்படி வரலாம்? அது எப்படி வந்து நீ நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய சர்ச் இருக்கும். இவர் பையன், இவர் பொண்ணு தான். இப்படிதான். நான் அதை தப்பு சொல்ல வரல. அப்போ நீ மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணுறல, சினிமாக்காரன் அப்படி பண்ணுறான், அவன் ஜாதி பார்க்குறான், அவன் இப்படி பண்ணுறான், அவன் அதை பண்ணுறான். நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்? எத்தனை பேர் ப்ரீச் பண்ணுறாங்க தவறுன்னு? எத்தனை பேர் ப்ரீச் பண்ணுறாங்க போல்டா? நான் தான் திருந்துரும் கேட்பேன். நீங்கள் மழைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, பூகம்பம் தான் ஜெபம் பண்ணுறீங்க. கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிறது, பெரிய ஜப கூட்டம் வாங்க எல்லாம் கூடுன்னு ஒரு ப்ரேயர் யாராவது நடத்திருக்காங்களா? நடத்தணும் இல்லை? அதை கிறிஸ்தவத்தில் ஜாதி ஒழிக்க ஒரு ஜப கூட்டம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவ தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாமே. அது வந்து எப்படின்னா ஸ்ரீ பிராமணோசிய முகம்மாசித் பாகுராஜன்ய கிருதக ஊரு தத்தசிய யத் வைஷ்ய பப்தியாகும் சூத்ரோ அஜாயத அப்படின்றது வந்து ஒரு புருஷ சுக்தம் பைதுறது. அந்த புருஷ சுக்தம்ன்றது வந்து ஒரு வேதத்தில் இந்த பாட்டு வர்றதாக, இதுவே இடைச்செருகல்ன்றாங்க இன்றைக்கி ஸ்காலர்ஸ் கண்டுபிடிச்சி. அது முதல்ல கிடையாது. நடுவில் இவர் ஆதிசங்கரர் வந்து உள்ள நுழைச்சது தான் இது, இந்த பாட்டு. அதுதான் நீங்கள் சொன்னது. பிராமண முகத்தில், பிரம்மனோட முகத்தில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்ரன் அப்படின்னு சொல்லி பிரித்தான். கடவுளே இப்படி தான் படைச்சாருன்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்லலாம். நம்ம கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒருவனை நீ உன்னை நேசிக்கிறது போல் மற்றவனை நேசி, அன்பாயிரு, பகைவனையும் நீ நேசிக்க கற்றுக்கணும். எல்லாமே இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் கண்டுபிடிச்சது அதுன்னும் போது அது எப்படி இங்கே உள்ளே கொண்டு வந்த? அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, மதமாற்றம் பண்ணீங்க, மனமாற்றம் பண்ணலை. இந்த மதத்தில் இருந்து தூக்கி அந்த மதத்தில் போட்டீங்க. அதனால் அவர் அங்கே எப்படி இருந்தார்? அங்கே சாமி கண்ணு நாடார், இங்கே சாமுவேல் நாடார் ஆகிட்டார். பேர் கூட பேர் தான் மாறிச்சு வழிய. நான் 25 வருஷம் சபரிமலைக்கு போனேன். எங்கள் அப்பா, எனக்கு ஒன்று, எங்கள் அப்பா வந்து சோத்து பக்கத்தில், அவர் ஒரு டிரைவரோட பையன், அவர் ஒரு எஸ்சியில் சேர்ந்தவர். அதில் வந்து எங்கள் அப்பா அவர் எஸ்சியாக இருந்தாருன்னா என்ன வந்தார்? எங்கள் அப்பா தான் நான். இது மனுஷன் கண்டுபிடிச்சி தானே? மனுஷன் கண்டுபிடிச்சி. இப்போ நான் வரும்போது நீ ஒரு கோயில் எனக்கு வந்து இதை வச்சு என்னோட காஸ்ட்டை பற்றி பேசினால அன்னிலேருந்து உங்ககிட்ட நான் வரமாட்டேன்னு விட்டுட்டேன். இப்போ இதே நீ சர்ச்சுக்குள்ளே பண்ணும்போது அதே தான் பண்ணுவாங்க. அதேதான். எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும்? நீ திருப்பி நீ என்ன நாடாரான்னு கேட்குற, இல்லை நீ என்னை வந்து தலிதான்னு கேட்குற, என்ன ஜீசஸ் அப்படி கேட்கல. அப்போ அங்கேயும் போகலன்னா அவங்க பண்ணுறது தப்புன்னா நீ பண்ணுறதும் தப்பு தான். நம்ம ஜே படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சீனில் வந்து நம்ம அண்ணா நகரில் வந்து ஒரு சீனில் வந்து நான் நம்ம அந்த பாலையா அந்த ஒரு சீனுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபை விட்டு கோயிலில் இருக்கிற மாதிரி சீனு. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம வந்து அரும்பாக்கத்தில் அப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம டைம் ஆகிட்டுருக்கு, நம்ம அங்கே எடுத்தாகணும். நம்ம போகிறோம். ஒரு கோயிலில் ஒருத்தர் இருந்தார். நம்ம கேட்டோம், கிறிஸ்துவ படம் எடுக்கிறாங்க, ஒரு இது எடுத்துக்கலாமா? பேஷா எடுத்துக்கோங்களேன் அப்படி. நல்லா நீ அவருக்கு பேஷா எடுத்துக்கோங்களேன் அப்படி. என்ன கதை அப்படின்னு கதை நம்ம சொன்னோம். அப்படியா, நல்லது எடுத்துக்கோங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரல. எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து செயின்ட் ஜார்ஜில் வந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் 2 வீலரில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு நம்ம எல்லாத்தையும் ஷூட்டிங் எடுக்க விடாமல் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கேன், யாரோ வேறு மதத்துக்கார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்ப்ளெண்டர் பைக்கு இப்படியே நேராக போயிட்டு பைக் முன்னாடி பார்க்குறேன். அந்த முன்னாடி வந்து வந்து பிரேஸ் தி லார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து கேட்குறேன், என்ன பிரேஸ் தி லார்ட்னு போட்டிருக்கு, ஏன் இவர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு? அப்போ அவர் இது சொன்னார், அவர் வேறு டினாமினேஷனு, உங்கள் ஆள் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் அவர் இப்படி. அப்புறம் போது என்ன ஒரு ஹிந்து சகோதரர் பேஷா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நிறைய நான் அனுபவப்பட்டேன். இவங்க என்ன சார் இப்படி இருக்கிறாங்க? ரெண்டாவது சார் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் சார், உங்கள் பையனா சார், நம்ம வந்து நீங்கள் வந்து நிஜமாலுமே நீங்கள் பண்ணுற ஊழியம் வந்து இந்த விஷுவல் மீடியா ஊழியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து நிறைய பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு இருக்கிற இம்பேக்ட்டு சார், சுதந்திரம் வாங்கிறதுக்கே தெரு நாடகமும் பல விஷயங்களும், காந்தி யாரு அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து காமிச்சது வந்து ஜீசஸே ஓமைகள் கதை சொல்லி தான் கதை தான். ஆமாம், அவர் ஓமைகள் ஸ்டோரி சொல்லி பேரபிள்ஸ் தான் பேசுகிறேன். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரே அவர் தான். இவங்க என்னன்னா சார், நம்ம நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நம்ம ஏகப்பட்ட சத்தியத்தை தேடி ஒளியை தேடி ஜே இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க 5 சார், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இப்போ நான் எப்போதுமே யோசிப்பேன்னா, யார் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸு?
ஏபிசி அப்படி நம்ம சினிமாவில் ஏபிசின்னு பார்ப்போம். நம்ம நம்ம சொல்கிற கருத்து யாருக்கு போய் சேரப்போகுது, யாருக்காக இந்த படம் பண்ணுறோன்னு இருக்கு. நான் ஒரு டாக்டர்னா என்னோடய பேஷண்ட் யார், அவனுக்கு என்ன ப்ராப்ளமு, இந்த மருந்து யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் ஜென்ரலாக ஒரு மருந்து கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த படம் போட்டுட்டு இந்த பாஸ்டர்ஸ் வேணால் சும்மா வந்து பார்க்க சொல்லுங்கள், கருத்தில் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. சீரியஸ் என்னென்ன சார் யாரையும் கேட்கல, நான் அந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் ஜென்ரலைஸ் பண்ணல, ஆல்மோஸ்ட் 80% 80% 90% இந்த சீன் ஏன் இப்படி வருது, இது ஏன் நம்ம ஜெயிலே நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஏய் நீ வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்டோ இல்லை பைபிளையே திருப்பி நீ எழுத்துனா கூட ஜீசஸ் அடிக்கிற மாதிரி வந்து எடுத்து தான் ஆகணும். அவர் எப்படிங்க நீங்கள் அடிக்கலாம், அவர் அடிக்கலாமா நீங்கள் அப்படின்னு எப்படி பேச முடியுமா? நீ என்ன சாத்தானா நடிக்கிற? ஜீசஸ் கிரைஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினா ராஜா முன்னால், ஆமாம் சும்மா ஆடினா, அது என்ன மாதிரி டான்ஸாக இருந்திருக்கும், ஒரு ராஜாவை மயக்குவதற்காக ஆடப்பட்டது. அந்த டான்ஸ் அந்த சாங் இல்லாமல் ஜீசஸ் படமே எடுக்க முடியாது. ஆமாம், இது ஏன் எடுத்தீங்கன்னு நம்மளை கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அதாவது உன்னத பாட்டை வந்து ஸ்டேப்லர் போட்ட பாஸ்டருங்கெல்லாம் இருக்காங்க, பைபிளில் அதை படிக்கக்கூடாது. அப்போ ஏன் அதுக்கு பைபிள் இருக்குது? அதுதான், அது உள்ளே ஏன் இருக்குது, அப்போ அதை கிழிச்சு போட்டுரு. நான் என்னுடைய படத்தில் ஒரு டூயட் பாட்டு வச்சா இவங்க குதிக்கிற குதி இருக்குது பாருங்க. ஐயோ யோ 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 ஒருத்தர் சொல்கிறார், ஐயா உங்கள் படம் எல்லா கிராமத்துலேயும் போடுவேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த பாட்டு வரும்போது என் கையை வச்சு இப்படி மூடிடுவேன், அது லென்ஸை மூடிட்டு சவுண்டாக அப்படியே குறைச்சிட்டு நான் அந்த 5 நிமிஷம் நான் பேசுவேன். சார் நான் சொன்னேன், இனிமேல் படம் போடாதீங்க, நீங்களே பேசிருங்க 1.5 மணி நேரம், அந்த 5 நிமிஷம் பேசுறதுக்கு. இல்லை சார், டார்கெட் ஆடியன்ஸு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரணும். அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும், அது நான் அசிங்கமாக ஏதோ காமிச்சு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டு கட்டி பிடிச்சி அந்த மாதிரி ஏதோ அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நேசிக்கிறது 2 பேர் நேசிக்கிறாங்க, அதுவும் அந்த பாஸ்டர் எனக்கு வந்து அவர் சாட்சி சொல்லும் போது இந்த பொண்ணால தான் நான் மாற்றம்னு ஒரு படம் எடுத்தேன் இல்லையா, அவர் அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னது, நான் முதல்ல என் ஒய்ஃபை வந்து நான் தேட்டரில் தான் பார்த்தேன். நான் சிகரெட் பிடிச்சிட்டு போனேன், 3 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் அவங்க விற்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, அன்றைக்கி படம் பார்த்தேன், இதுதான் நடந்தது. நான் அந்த சீன் வச்சேன். இதுக்காக மலேசியாவில் பழைய தேட்ரு 30 வருஷத்துக்கு முன்னால் கட்டின தேட்டர்லாம் கண்டுபிடிச்சி அதில் போய் ஷூட்டிங் பண்ணி இவங்க தேட்டர் உள்ளே உட்காரும்போது ஒரு படம் வரணுமேன்னு சொல்லி அதில் ஒரு ரஜினிகாந்த் படத்தை போட்டு அந்த பாட்டில் யூஸ் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணல. அந்த பாட்டுக்கு இவங்க ரைச்சியஸா சார், இவங்கெல்லாம் வந்து வானத்துலேருந்து விழுந்த ஆப்பிள், இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் பரிசுத்தவான்கள். இவங்க யாருன்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டேன், பரவாயில்ல பிரச்சனை வந்தாலும்